ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரப்பிரசாதங்களை இரத்து செய்யும் சட்டமூலத்திற்கு எதிரான மனுக்களின் விசாரணை ஆரம்பம். கொழும்பின் பிரதி போலீஸ் மா அதிபர் கைது. முன்னாள் ஜனாதிபதியை விடுவிக்க வேண்டுமென எரிக் சொல்ஹிம் வலியுறுத்தல். பெற்றோருடன் பொய் கூறி விட்டு சென்ற மாணவர்கள் காணாமற் போயுள்ளதாக அறிவிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலம் அரசியலமைப்பை மீறுவதாக தெரிவித்து அதனை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பான விசாரணை இன்று உயர் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பாத்மன் சூரசேன மற்றும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களான அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்னிலையில் குறித்த மனுக்களின் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் அது நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் பொதுசன வாக்கெடுப்பிற்கும் விட வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பினர் கோரியுள்ளனர். அரசாங்க தரப்பில் சொலிசிஸ்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்னம் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். குறித்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா, சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மஹிந்த பத்ரன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே உள்ளிட்டோர் 6 மனுக்களை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் உதித்த லியனகே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேரை அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர். இதனை அடுத்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தனது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்று காலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் அமைதி தூதுவர் எரிக் சொல்ஹிம் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியை உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் தனது எக்ஸ் கணக்கில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பிலும் எரிக் சொல்ஹிம் கவலை வெளியிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டில் நாடு பொருளாதார மற்றும் அரசியல் குழப்பம் அடைந்தபோது இலங்கையை காப்பாற்ற முன்வந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க ரணிலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தகுதியற்றவை, அவை உண்மையாக இருந்தாலும் ஐரோப்பாவில் அவை எந்தவொரு குற்றமாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையையும் கொண்டிருக்கவில்லை. ஊழலுக்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு நான் முழு ஆதரவை வழங்குகின்றேன். எனினும் தயவு செய்து உண்மையான பிரச்சினைகளில் கவனம் செலுத்துங்கள் என எரிக் சொல்ஹிம் தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவைகளை ஒன்றிணைந்த நேர அட்டவணையின் கீழ் இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு சிலாபம், கொழும்பு புத்தளம், கொழும்பு ஆணையரவு, கொழும்பு எலுவன்குளம், கொழும்பு கல்பிட்டி, நீர்கொழும்பு கல்பிட்டி, கொழும்பு மன்னார், கொழும்பு தலைமன்னார், கொழும்பு குளியாப்பிட்டி, கொழும்பு அனுராதபுரம், கொழும்பு வவுனியா, கொழும்பு கிளிநொச்சி, கொழும்பு யாழ்ப்பாணம், கொழும்பு காங்கேசன்துறை, கொழும்பு காரைநகர், கொழும்பு துணுக்காய் மற்றும் கொழும்பு நிக்கவரட்டியா ஆகிய வழித்தடங்களை இந்த கூட்டு நேர அட்டவணை முறைமையின் கீழ் இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து வளாகத்தில் இருந்து இப்பயண சேவைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் PA சந்திரபாலா அறிவித்துள்ளார். 4.5 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பேருந்து சாரதிகளின் ஓய்விற்காக பேருந்துகள் நிறுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு உணவகத்தில் சுகாதாரமான உணவு மற்றும் வசதிகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய தொடர்ந்தும் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது கட்சி மற்றும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் இந்நேரத்தில் ஒற்றுமையாக இருந்து ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்ய போராட வேண்டும் என கோரியுள்ளார். நேற்று காலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் மூத்த அரசியல்வாதிகள் அவரை சந்தித்த போது ரணில் விக்ரமசிங்க அனைத்து எதிர்க்கட்சிகளுக்குள்ளும் ஒற்றுமையை வலியுறுத்தியதாகவும் அனைவரும் தமது அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வருவதனால்
ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக கட்சியின் மூத்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்க தனது கணவரை சந்தித்து பேசியதுடன் அவரது உடல்நிலை தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஒரு நாட்டின் தலைவரது தனிப்பட்ட மற்றும் உத்தியோகபூர்வ பயணத்திற்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை காரணம் காட்டி ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலைக்காக அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒன்று கூடுவதாக உறுதியளித்துள்ளனர். இப்படி அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் கொழும்பில் ஒன்று கூடி முன்னாள் ஜனாதிபதியின் விடுதலை தொடர்பில் கலந்துரையாட உள்ளனர். இதேவேளை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் நாளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆஜர்படுத்த வேண்டியுள்ள போதிலும் அவர் அன்று நீதிமன்றில் ஆஜராகுவதை அவரது உடல்நிலை தடுப்பதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மருந்துகளை உள்ளெடுக்குமாறும் அடுத்த 3 நாட்களுக்கு ஓய்வெடுக்குமாறும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் அவருக்கு உயர்மட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலை வளாகத்திற்குள் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 7 சிறை காவலர்கள் மற்றும் 4 சிறைச்சாலை பாதுகாப்பு அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் ஜகத் வீரசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். சிறைச்சாலை வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிகளும் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய வைத்தியசாலையின் துணை இயக்குனர் வைத்திய ருக்ஷன் பெல்லான முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை வளமைக்கு கொண்டு வருவதில் தீவிர சிகிச்சை பிரிவின் சிறப்பு குழு ஒன்று ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பல எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட வைத்தியசாலைக்கு சென்று வந்துள்ளனர். தனியார் வெளிநாட்டு பயணத்திற்காக 16.6 மில்லியன் ரூபாய் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு நாளை 26ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பயாகல கடற்பகுதியில் பெற்றோரிடம் போய் கூறிவிட்டு நீராடச் சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி காணாமற் போயுள்ளனர். காணாமற் போன 2 மாணவர்களும் கல்பான மற்றும் பாணந்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 15 வயதுடைய மாணவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவரும் மேலதிக வகுப்பிற்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு அப்பகுதி கடற்பகுதிக்கு நீராட சென்ற நிலையில் காணாமற் போயுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 20 வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொது சொத்துக்களை மோசடி செய்ததாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தன்மையை பொறுத்தும் 20 வருடங்கள் வரை சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சில்வா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றில் நடைபெறும் வழக்கின் தன்மையை பொறுத்து தீர்ப்பு தீர்மானிக்கப்படும். எனினும் அரசாங்க பணம் மோசடி செய்யப்படவில்லை என்பதோடு அரச பணம் வீணாக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பணத்தை மீள அறவிடக்கூடிய குற்றவியல் சட்டம் 386, 388 குறிப்பிட்டுள்ளபடி இருதரப்பும் சமாதானத்திற்கு வரக்கூடிய நிலை காணப்படுகின்றது. பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் என்று குறிப்பிட்ட சட்டம் இலங்கையில் நேரடியாக இல்லை. எனினும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் மோசடிகளை தடுப்பதற்கும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கும் பல சட்டங்கள் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் உள்ளன. இவற்றுள் பொது சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இது இலங்கையின் சாதாரண சட்டத்தின்படியல்ல. இது பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் விசேட சட்டத்தின் கீழ் நடைபெறுகின்றது. இதில் நீதவானுக்கு விசேட காரணங்களை கருத்தில் கொண்டு பிணை வழங்க முடியும் எனவும் சட்டத்தரணி சில்வா அறிவித்துள்ளார்.